தீர்க்கதரிசிட்ட கொடுக்கிறதுக்கு காணிக்க கூட இல்லாதவன் தான் இந்த சவுல். வேலைக்காரன் சொல்ல, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, சரி அதை கொடு. நான் தான் அடிக்கடி செய்தியில் சொல்லுவேன், காணிக்க கூட கடன் வாங்கி போட்டவன் தான் யாரு தெரியுமா? சவுல். இவர் மட்டும் வேற. இன்னைக்கு நம்மளால மீதி எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியும்ல. கர்த்தர் இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு ஒரு புதிய ப்ரொமோஷனை தர போறார், அதெல்லாம் ஆமேன். இங்க பாரு, கர்த்தர் உன்னை இப்படி அழைத்திருக்கிறார். நோ, என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது ஆண்டவரே. மோசையை பார்த்தீங்களா? அக்செப்ட் பண்ண முடியல, காயம். ஏன்னா அவ்வளவு நன்மை செய்யறான். வேதம் சொல்லுகிறது, மோசையை தள்ளி அப்படின்னு இருக்கு. அவனை தள்ளினார்கள். அதோன்னா அவங்க மனசுல மோசைக்கு இடமே இல்லை. ஜனங்கள், சொந்த ஜனங்கள் மனசுல மோசைக்கு இடமே கிடையாது. இவ்வளவுக்கு மோசை என்னதான் செய்ய போறார்? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 26வது வசனத்துல அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். 27வது வசனத்துல அவனை பிடித்து தள்ளி. நீ நல்லதுதான் செய்யணும்னு நினைச்சு செய்யற, ஆனா நீ தள்ளப்படுற. இந்த வார்த்தையை 35வது வசனத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? உன்னை அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசே. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அக்செப்ட் பண்ணவே இல்லை. நீ 40 வருஷம் அந்த கூட்டத்துல தான் இருந்த, உன்னை இன்னும் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா கர்த்தர் எப்படி பார்த்தா தெரியுமா? அந்த கூட்டத்துக்கு தலைவனா பார்த்தார். இதுதான் சவுலுக்கும். சவுலுக்கு மீதி எல்லாம் அக்செப்ட் பண்ணுவார், மீதி எல்லாமே நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனா நீதான் அழைக்கப்பட்டவன். இந்த குடும்பத்திலேயே உத்தரவாதம் எடுக்கிற பொறுப்பு கர்த்தர் ஒன்னதான் வச்சிருக்கிறார்னா ஏற்றுக்கொள்ள முடியல. நானா ஆண்டவரே, இவர் பார்த்தார். இப்ப இனி இவன்கிட்ட பேசுனா, வா சாப்பிட போவா. வா. அழைக்கப்பட்டவர்கள், அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? சும்மா வழி தப்பி வந்தவங்க இருக்கிற கூட்டத்தில் கர்த்தர் உன்னை வைத்திருப்பது. ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் நடுவில் உனக்கு ஒரு பிரதான ஸ்தானத்தை தந்து கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு மேடையிலிருந்து பட்டணத்துக்குள் இறங்கி வந்து அவன் மேல் வீட்டிலே சவுலோட பேசிக் கொண்டிருந்தான். அதிகாலையிலே கிழக்கு இருக்கும் நேரத்தில் இவங்க புறப்படும் போது 27வது வசனத்திலே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். இப்ப சவுலுக்கு முன்னாடி யார் போயிட்டு இருக்கிறா? வேலைக்காரன். நல்ல கேளுங்க, சவுலுக்கு வேலைக்காரன் இப்ப சவுலை ஓவர்டேக் பண்றான். சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நமக்கு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. நமக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் அவனை போக சொல்லு, நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நல்ல. அவனை நிக்க வச்சுட்டு 10 ஒன்றுல நானே சொல்கிறேன், சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து. இதுக்கு மேலையும் ஒன்று நான் சொல்லி, இதுக்கு மேல எப்படிப்பா சொல்லித்தர உனக்கு? இதுக்கு மேல உனக்கு நான் எப்படி சொல்லித்தர? ஆமே. உன்னை தனிமைப்படுத்துறது எதுக்கு தெரியுமா? நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணி விட்டது எதுக்கு தெரியுமா? பரலோக முத்தத்தை நீ அனுபவிக்க. ஜீசஸ் நீ. ஆனால் இந்த சவுல் இருக்கிறானே, சவுல், இந்த மனக்காயங்கிறது எவ்வளவு மோசமான காயங்கிறது. இந்த சாமுவேல் சவுலுக்கு அறிவுல யாரையாவது இப்படி முத்தமிட்டு பைபிள்ல இருக்கா? யாரையாவது? அதுதான் பைபிள் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியா கனம் பெற்றாய். 30 பேர் கூட சாப்பிட்டாங்க. 30 பேரையும் சாமுவேல் முத்தமிட்டானா?
இல்லை. எல்லார்ட்டையும் பேசுறது மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு உங்ககிட்ட தனியா இடைபடுறது. இரவெல்லாம் உன் கூட இருந்து பேசுறா, உன்னோடு இடைபடுகிறா. ஏன்? நீ என் பார்வைக்கு அருமையானபடியா. தெரியும் ஆண்டவருக்கு. அதனாலதான் சீட்டு போட்டு பார்த்து சாமுவேல் இருப்பான்னு பார்த்தா சாமுவேல் ஆண்டவர் சொல்றார், அங்க ஒளிச்சிருக்கிறான், அவன் அங்கே ஒளித்து கொண்டிருக்கிறான். அதன் அர்த்தம், எனக்குள்ள இருக்கிற காயம் என்னை எந்த ஆழம் வரைக்கும் கொண்டு போகும் என அவருக்கு தெரியும். அங்கே இருந்து கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு வருவார். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உன்னை எடுத்து, நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்ல. அங்க இருந்து 22வது வசனம் 10:22, அவன் இனி இங்கே வருவானா? அவ்வளவுதான். அவன் இனி இங்கே வருவானா? பல கேள்வியோடு என கேட்கிற உள்ளமே, இனி என்னால ஷைன் பண்ண முடியுமா? இனி என்னால பிரகாசிக்க முடியுமா? இனி என்னால எழும்ப முடியுமா? இனி என்னால கனி கொடுக்க முடியுமா? இனி என் வாழ்க்கையில என்னால உன்னத நிலையை அடைய முடியுமா? பல கேள்விகள். கர்த்தர், இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அதன் அர்த்தம் என்ன? அவன் வரமாட்டான், நீ போய் தூக்கிட்டு வரணும். தெரியும், அவனா வரமாட்டான், நான் போய் தூக்குனாதான் உண்டு. இது தெரிஞ்சுதான் அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற நம்மை, இனி அவன் வருவான். அவனா வரமாட்டான். சாமுவேலே, நீ ஆளை விட்டு கூப்பிடு. அவன் காயம், நமக்குள் ஏற்பட்ட காயம் நம்மை ஆழத்தில் கொண்டு போனால், நமக்காக அவருக்கு ஏற்பட்ட காயம் நம்மை அவர் நியமித்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்த சவுல் யார் தெரியுமா? ஜனங்கள் கேட்ட ராஜா. நாம யார் தெரியுமா? கர்த்தர் முன்குறித்த பிள்ளைகள். அவன் வரமாட்டான், அவன் அங்க இருக்கிறான். ஏசாயா 41 கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா, 41வது அதிகாரம் அதனுடைய 8, 9, 10 வசனங்கள். என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என்ன வார்த்தைங்க! ஆக்சுவலா எப்படி சொல்லி இருக்கணும்? என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, அப்படிதானே சொல்லி இருக்கணும்? இல்ல, அதுதான் அடிக்கடி சொல்றேன். நான் ஜாய்சன் பாஸ்டருடைய பையன் ஆனதுனால கர்த்தரனை தெரிந்தெடுக்கவில்லை, கர்த்தரனை ஏற்கனவே தெரிந்தெடுத்ததுனால ஜாய்சன் பாஸ்டருக்கு பையனா பிறக்க வச்சா. நீங்க நான் மட்டும் இங்க இருந்திருந்தாங்க. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, அவர் ஏற்கனவே தெரிந்தெடுத்துட்டார். அதனாலதான் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் சொன்னார், மூத்தவன் இளையவன, நீ முன்னமே குறிக்கப்பட்டவள், குறிக்கப்பட்டவன். நான் மட்டும் இந்த குடும்பத்தில் இல்ல இல்ல இல்ல. ஆமே, முன்னமே குறிக்கப்பட்டவன். இத புரிஞ்சுக்கோங்க. சொல்லிட்டு சொல்றாரு, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை. அதாவது நமக்குள் ஏற்பட்ட காயத்தால் நம்ம எவ்வளவு அத்தத்துக்கு போக முடியுமோ அந்த அத்தை வரைக்கும் போயிட்டோம். நம்ம போனதை வச்சு அநேகர் நம்ம வெறுத்துட்டாங்க. ஆனா ஏன் போனோன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும்.
அதனாலதான் அவர் அந்த ஆழத்தில் உண்மையிலே சவுலுக்கு இவ்வளவு செஞ்சதை வச்சு பார்த்தா சாமுவேலுக்கெல்லாம் அவ்வளோ கோவம். நான் உன் கூட சாப்பிட்டு உன் கூட நைட்டு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி உன்னை நான் கிஸ் பண்ணி உன்னை நான் அனுப்பி விட்டா எல்லாரையும் கூப்பிட்டு நிற்கும் போது என்னை கேவலப்படுத்திட்டு இல்லை. கரெக்டு தானுங்க. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வாங்க எல்லாரும் சீட்டு, ஏன்னா சவுலுக்கு எல்லாம் தெரியும், சாமுவேலுக்கு எல்லாம் தெரியும். சவுல்கிட்ட பர்சனலாக பேசி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு சீட்டு போட்டு ஆளை காணல. எப்படி இருக்கும் அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா? ஆமே, அவ்வளவு சொல்லி வச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். ஆண்டவர் அவன் எங்க இருக்கிறான்? அவன் அங்கே ஒளித்து கொண்டிருக்கிறான். நாம இருந்திருந்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிடி மண் எடுத்து அப்படியே போட்டுட்டு வந்திருக்க. இல்ல, அவனை கூட்டிட்டு வா. உலகம் சில காயத்தினால நம்ம தூரமா போனதை வச்சு நமக்கு மண்ணை போட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எடுத்துட்டு வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை வெறுக்கல. இப்பொழுது பாருங்கள், இவனுக்கு சமானமாய் ஒருவனும் இல்லை என்று சொன்னதும் 24வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்று தெரிவித்தார்கள். இனி இப்பதான் சவுலுக்கு புரியுது, நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் இன்னொன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இனி சவுலுக்கு பிரச்சனை வராது. இனி சவுலை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. கிண்டல் பண்ணுவாங்க, ஆனா மனக்காயம் குணமாயிட்டுன்னு வைங்களேன். அடுத்த வசனம் 27வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்ம ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றதெல்லாம் காதுல விழுறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? கரெக்ட் தானே, அதனால தானே இப்படி சொல்றாங்க. ஹீல் ஆயிட்டுன்னு வைங்களேன். சொல்றவன் சொல்லட்டும், ஹல்லேலூயா, சொல்றவன் சொல்லட்டும், ஆமென். அடுத்த அதிகாரத்துல சவுலை வச்சு பெரிய ஒரு ஜெயமே இருக்கிறது. ஆமென், ஆமென். இது இந்த லைனுக்கு மட்டும் வந்துட்டீங்கன்னு வைங்களேன், ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க சவுல் திருப்பியும் தோத்தான், தெரியும்ல. ஏன் தோத்தான் தெரியுமா? திருப்பியும் கேட்க ஆரம்பிச்சான். என்ன கேட்க ஆரம்பிச்சான்? சவுல் கொன்றது, தாவீது கொன்றது, அதோட போச்சு. ஆமென். அவங்க இப்படி பேசுனாங்க, உங்கள்கிட்ட பேசுனாங்க. இல்ல, அவங்க அவங்கள்ட்ட சொன்னது என் காதுல விழுந்துச்சு. அவங்க யார்கிட்டயோ சொன்னது உன் காதுல விழுது. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றது மட்டும் ஏன் விழ மாட்டேங்குது? ஆமென், ஹல்லேலூயா.